கிராமம் விழித்தெழுகிறது. கிராமவாசிகள் தங்கள் நாளைத் தொடங்கும் போது அவர்களின் குரல்கள் இயற்கையின் ஒலிகளுடன் கலந்து விடுகின்றன. இந்த உயிர்ப்பான குழப்பத்துக்கிடையே கந்தசாமி உறங்கிக் கொண்டே இருக்கிறார். புத்துணர்வான காலை அவரைத் தொடவே இல்லை. கோழியின் கடுமையான கூவலும் அவரை எழுப்ப முடியவில்லை. கிராமவாசிகள் அந்த பறவையின் பயனற்ற முயற்சியை நகைச்சுவையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கா கா கா. வெறிச்சோடிய வயல்கள், அமைதியான வீடுகள் மீது சூரியன் உதயமாகும் போது ஒரு பீதியூட்டும் அமைதி கிராமத்தை ஆட்கொள்கிறது. கிராம மூதாட்டிகள், கவலையால் முகம் சுருங்கியவர்கள், விரைவாக கந்தசாமியின் மண்டபம் நோக்கி ஓடுகிறார்கள். மூதாட்டிகள் ஆச்சரியத்துடன், "ஓ பாவி, உன் கோழி கூவுவதை நிறுத்திவிட்டதா?" என்று கேட்கிறார்கள். "நாங்கள் சோம்பேறிகள், வேலை செய்யவில்லை" என்று கந்தசாமி உறுதியுடன் பதிலளிக்கிறார். "நாளை கோழியிடம் கூவச் சொல்லுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன்." கிராமம் மீண்டும் விழித்தெழுகிறது. ஒவ்வொரு கிராமவாசியும் புத்துணர்வுடன் காலை நேரத்தை வரவேற்க வாழ்க்கை இயல்புக்கு திரும்புகிறது. ஒரு சேவல் கூவல் காற்றில் ஒலிக்கிறது, கா கா கா. ஒரு உயிரோட்டமான நாளின் தொடக்கம். இதற்கு மாறாக கந்தசாமி இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். கிராமத்தின் காலை பரபரப்பை அறியாமல் அவரது ஓய்வு குறுக்கப்படாமல் தொடர்கிறது.